For a simple vaccination, you can prevent a lot of comorbidities. How effective are these vaccines, madam? Because after 65, it is geriatric age group. Geriatric age group, நிறைய பிரச்சனை வரும். 70-80 வயசும்போது மற்ற வியாதிகள் நிறைய இருக்கும். சுகர், ப்ரெஷர், ஆஸ்மா இருக்கும். அவங்களுக்கு சிஓபிடின்னு நுரையீரல் சுருக்கமான வியாதிகள் இருக்கும். சில பேர்த்துக்கு ஸ்ட்ரோக் வந்து இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். In Tamil Nadu, it's usually November to December is the peak flu season. 4 விதமான வைரஸ் உண்டு. இந்த 4 விதமான வைரஸையும் சேர்த்து ஒரு வேக்சினில் வருது. அதனால் நாங்கள் வந்து குவாட்ரிவேலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வணக்கம், I'm Dr. Saranya from KG Hospital. இன்னைக்கு நம்ம flu vaccination பற்றி தெரிஞ்சுக்கலாம். So as a doctor, I myself have a lot of questions about flu vaccination. எப்போ போட்டுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. So we have two general physicians from our KG Hospital, Dr. Sindhu and Dr. Vaishnavi, to answer our questions. Madam, I have old age parents. So should they also get the flu vaccination போட்டுக்கணுமா? இந்த ஃப்ளூ வேக்சின்றது வந்து எல்லாரும் போட்டுக்கிற மாதிரி ஒரு வேக்சின் தான். இது வந்து ஏஜ் வந்து 6 மாதத்துக்கு மேலே யாருக்கு வேணாலும் போடலாம். எஸ்பெஷலி பேரண்ட்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, 70-80 வயசும்போது மற்ற வியாதிகள் நிறைய இருக்கும். சுகர், ப்ரெஷர், ஆஸ்மா இருக்கும். அவங்களுக்கு சிஓபிடின்னு நுரையீரல் சுருக்கமான வியாதிகள் இருக்கும். சில பேர்த்துக்கு ஸ்ட்ரோக் வந்து இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃப்ளூன்றது வந்து சின்ன வைரஸாக இருந்தாலும் அது இவங்களை ரொம்ப பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இவங்களுக்கு கொஞ்சம் வேக்சின் போடுறது நல்லது. இந்த வேக்சின் இப்போ வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் தெரிய வந்தால் எல்லோரும் போட்டாங்கன்னா அது கொஞ்சம் நல்லது தான். அதனால் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு, சரிங்களா? அதுக்கு ஏஜெல்லாம் இல்லை, இருந்தாலும் அந்த 70-80ன்றது கொஞ்சம் கண்டிப்பாக போடுறது நல்லது. ஓகே, இப்போது ஒரு எபிசோட் ஆஃப் ஃபீவர் வருது நமக்கு. டியூரிங் த டைம் ஆஃப் ஃபீவர் நம்ம வேக்சின் எடுத்துக்கலாமா, இல்லை ஃபீவர் சப்சைட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக்சின் எடுத்து? அது ஃபீவர் இருக்கும்போது நீங்கள் வேக்சின் போடாதீங்க. ஃபீவர் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் 10 days வேக்சின் போட்டுக்கலாம். இந்த வேக்சினுக்கு எந்த எஃபெக்டும் உடம்புல காமிக்காதே, பயம் இல்லை, நம்ம போட்டு. How effective are these vaccines, madam? They are very effective, madam. Actually, in the flu vaccine, generally above 65 இருந்த ஆளுகள், it's always indicated. Because after 65 it is geriatric age group. Geriatric age groupல நிறைய பிரச்சனை வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் எல்லாருமே ஹார்ட் பிரச்சனை, எல்லாமே லங் பிரச்சனை, எல்லாமே ஒரு லிவர், கிட்னி ஃபெயிலியர்ஸ், அந்த எல்லாமே இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் செகண்டரி லங் இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் தே வில் கெட் அட்மிட்டட் இன் ஐசியூ. ஐசியூவில் சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் போஸ்ட் ஃப்ளூ இன்ஃபெக்ஷன்ஸில் பாக்டீரியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வரும். தோஸ் வில் இன்க்ரீஸ் மார்டாலிட்டி. மார்டாலிட்டி சொன்னால் வித் த ஃப்ளூ இட் செல்ஃப் தே கேன் டை. ஸோ ஒரு சிம்பிள் வேக்சினேஷனில் யூ கேன் ப்ரிவென்ட் லாட் ஆஃப் கோமோபிலிட்டிஸ். ஸோ ஆக்சிஜன் டிபெண்டன்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் அ சிம்பிள் ஃப்ளூ வேக்சின் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ரிஸ்க் எல்லாருக்குமே ரிஸ்க் வரும்னு சொல்ல முடியாது, பட் சம் பீப்புள் ஆர் அலர்ஜிக் டு வேக்சின்ஸ். ஸோ அந்த ஆளுக்கு அவாய்ட் பண்ண நல்லது. Which period of time do you recommend us to take vaccination? ஸோ ஃப்ளூ வேக்சின் எப்போவுமே ஆனுவலி தான் தே வில் கிவ். ஆனுவலி ஒன்ஸ் அ இயர். ஸோ இன் தமிழ்நாடு இட்ஸ் யூஸ்வலி November to December is the peak flu season. அதுக்கு முன்னாடி யூ ஹவ் டு டேக் த வேக்சினேஷன். So usually 1 month, that is 4 weeks, 2 to 4 weeks முன்னாடி இந்த வேக்சின் எடுத்தா better. So that immunity builds up, and then when the actual flu peak seasons வரும், அப்போ you can have immunity. Specific August? ஆமாம், நம்ம ஊரில் வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் நம்ம வேக்சின் எடுத்தால், ஏன்னா அந்த வேக்சின் வந்து ஸ்ட்ரெயின் மாறி மாறி வரும். அப்போ அந்த நியூ ஸ்ட்ரெயின் நம்ம இந்தியன் கம்பெனிஸ் வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த நியூ ஸ்ட்ரெயின் எடுக்கணும் அப்படின்னு நம்ம நம்பினோன்னா அந்த ஆகஸ்ட்டுக்கு மேலே அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த 4 விதமான வைரஸ் உண்டு. இந்த 4 விதமான வைரஸையும் சேர்த்து ஒரு வேக்சினில் வருது. அதனால் நாங்கள் வந்து குவாட்ரிவேலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேக்சின் எடுத்துக்கிறது நல்லது. And it is just a one shot? Annually one shot. Annually just one. அது ஏன் வருஷத்துக்கு ஒன்று அப்படின்னு போடுறோன்னா, எல்லா வருஷம் இந்த வைரஸோட மியூட்டேஷன் சொல்லுவோம். அது மாறி மாறி வரும், அதோட கேரக்டர் மாறும். அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த புது கேரக்டரை கூட இன்வால்வ் பண்ணி அவங்க வேக்சின் செய்கிறாங்க. இப்போ ஸ்கூல் கோயிங் கிட்ஸ், ஐ ஹேவ் கிட்ஸ் அட் ஹோம். ஸோ ஈவன் ஃபார் ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் அட் ஏஜ் ஆஃப் 4 to 5, 7 years, எந்த ஏஜ்க்கு அப்புறமா யூ ரெக்கமெண்ட்? ஆஃப்டர் 6 months எல்லா சில்ட்ரன் போட முடியும். இட் கேன் கம் இன் த சைல்டு வேக்சினேஷன் ப்ரோட்டோகாலில் தான் போட முடியும். ஸோ யூ ஜஸ்ட் ப்ரொடெக்டிங் சிவியர் ஃபார்ம் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸா இன்ஃபெக்ஷன் சில்ட்ரனில். 100% மினிமல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஒரு காஃப் வரும். பட் யூ கேன் ஒன்லி ப்ரிவெண்ட் த காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ளூ சச் as என்செஃபலைட்டிஸ் எல்லாமே. அண்ட் சில்ட்ரன் யாருக்கு லங் பிரச்சனை இருக்குது, எல்லாமே லைக் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், எல்லாமே ஹூ ஹேவ் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், அவருக்கு எல்லாமே கண்டிப்பாக திஸ் இன்ஜெக்ஷன் ஹேஸ் டு பி கிவன் ஆனுவலி. அதனால் இப்போ நம்ம பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்லேயும் நாங்கள் வேக்சினேஷன் சென்டர் மூலமாக
குழந்தைங்களுக்கு இந்த வேக்சின் போட ஆரம்பிச்சோம். Pregnant ladies, do you recommend vaccination? ஆக்சுவலி இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து இந்த வேக்சின் போட ரொம்ப சேஃப். ஏன்னா இது ப்ரெக்னென்சி இல்லை வந்து ஃப்ளூ வந்தால் அந்த அம்மாவை ட்ரீட் பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளூ மாத்திரைலாம் கொடுக்க முடியாது. அதனால் நம்ம சிம்டம் வச்சு தான் ட்ரீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு மேலே ரிஸ்க்கை பொறுத்து நாங்கள் வந்து ஃப்ளூ மருந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் எப்போவுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மதரை வந்து அதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த வேக்சின் போட்டோன்னா அது டியூவல் எஃபெக்ட் இருக்குது. எப்படின்னா இந்த வேக்சின் போட்டோன்னா அந்த குழந்தைக்கு அம்மாவோட தொப்புள் கொடி மூலமாக அந்த மருந்து வந்து குழந்தைக்கு போய் அந்த குழந்தைக்கு பிற்காலத்தில் வந்து அதுக்கு ஒரு இம்யூனிட்டி டெவலப் ஆகும். அதனால எப்போவுமே ஒரு அம்மாவுக்கு போடுறது நல்ல. ப்ரெக்னென்ட் லேடிஸில் இஃப் தெர் இஸ் அ ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் அவருக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸில் எக்ஸ்ரே பண்ண முடியாது, சிடி பண்ண முடியாது, பிகாஸ் ஆல் தீஸ் ஆர் ரேடியேஷன் எக்ஸ்போஜர். ஸோ இப்போது ஃப்ளூ ஜஸ்ட் வித் இன்ஃப்ளூயன்ஸா ட்ரீட் பண்ணுறேன், லைக் ஜஸ்ட் ஒரு ஸ்வாப் எடுத்துகிட்டு சம்டைம்ஸ் இட் கேன் பி ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஆல்சோ. ஸோ அதுக்கு ஒரு கொஞ்சம் பிரச்சனை. அண்ட் ஆல்சோ வென் அ மதர் ஹேஸ் flu infection, the severity of the infection is higher. So compared to regular public or elderly people and pregnant ladies, the complications nariya varum. So if you can avoid it with a simple or vaccine shot, it's better to vaccinate her. And the ideal time would be the tetanus vaccination எப்போவுமே 16 weeks க்கு அப்புறம் தான் பண்ணுவார், கூட பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் end of first time when or baby growth organogenesis எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டாம். பிகாஸ் வி டோன்ட் நோ, தீஸ் ஆர் ஆல் அட்டென்யூவேட்டட் வேக்சின்ஸ். ஸோ வி டோன்ட் நோ வாட் மியூட்டேஷன்ஸ் இட் கேன் காஸ் இன் த பேபி. அந்த பேபி க்ரோத்தில் என்ன வித்தியாசம் வரும் தெரியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு கிவ் ஆஃப்டர் 3 months. 3 monthsக்கு மேலே இந்த குழந்தைய வளர்ச்சியில் அது ஒரு விதத்துலேயும் பாதிக்காது அப்படின்ற ஸ்டடீஸ் நிறைய இருக்குது. அதனால நாங்கள் வந்து அது வந்து டெட்னஸ் வேக்சினோட சேர்ந்தது கொடுப்போம். அந்த அம்மா வந்து அந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம வந்து அக்டோபர் மாதம் முடிஞ்ச உடனே அந்த வேக்சினை கொடுக்கலாம். இதே இந்த அம்மா வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச்லேயே ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த 2வது டெட்னஸ் போடுவோம், 6வது மாதம் அந்த மாதிரி. அந்த நேரம் அதான் ஜூலை ஆகஸ்ட் மாதம் வந்துடும். அந்த டைமில் நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 months முடிஞ்சால் நம்ம சேஃபாகவே இந்த வேக்சின் போட்டுக்கலாம். ஏன்னா குழந்தைக்கும் அந்த எஃபெக்ட்டு வருது. அம்மாவோட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறனால அம்மாவுக்கு ஃப்ளூனால் வர பின்விளைவுகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. மற்ற morbid conditions like diabetes இல்லை hypertension or any kidney disease, history of renal kidney disease, அவங்கெல்லாம் வந்து பயப்படுவாங்க, why should we go for a vaccine அப்படின்ட்டு. இதனால வேக்சின் எடுக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா? இல்லை. these vaccine generally millions of people annually, like yearly or millions of people vaccinate பண்ணுவேன். So the reactions or adverse effect because of these vaccines ரொம்ப rarely reported. So these are vaccines are generally ரொம்ப safe தான். So you can give people above 65 who are diabetic, who have any kind of failures, heart failure, liver failure, lung failure, இந்த பிரச்சனை இருந்தால் or any lung problems like COPD, bronchial asthma, அவருக்கு எல்லாமே இந்த வேக்சின் வித்தவுட் எனி ஹெசிடேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ சின்ன வயசுலேருந்து we are having a vaccination schedule for all the kids. நம்ம பீடியாட்ரிக்காக அது பீடியாட்ரிக் வேக்சினேஷன் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். ஸோ ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 40 or 45 years or 50 years, ஸோ அடல்ட்ஸ் வந்து என்ன வேக்சின்ஸ் வந்து எடுத்தால் they can have a better lifestyle, இல்லை ஏதாவது அந்த மாதிரி இருக்குங்களா? See, adultsல main issues are pneumococcal vaccination, which is absolutely indicated every 5 years. Second is flu. Third is shingles, that is herpes zoster infection. Because ஒரு சின்ன வயசில் herpes zoster is basically chicken pox. சின்ன வயசில் we give chicken pox vaccination, avoid பண்ண முடியும். But the same virus can stay in your nerve roots. அங்கேலேருந்து when your immunity goes down, it can get triggered. So அது avoid பண்ணுறதா we are giving shingle vaccine. And the intensity of herpes zoster in old age is very, very severe. So neuropathic pains can persist. Sometimes some other issues like blindness, deafness எல்லாமே trigger ஆகிற வாய்ப்பு இருக்கு. So by giving a simple shingle injections, we can avoid a lot of things. And people who have not been exposed to hepatitis B, அவருக்கு ஒரு hepatitis B injection கொடுத்துக்கலாம். எல்லாமே people who are very prone to eating outside and getting hepatitis A. So just to prevent hepatitis A related complication, ஒரு liver failure avoid பண்ணுற, you can give hepatitis A and hepatitis B vaccine in adults. These are the only vaccines which are still recommended. அடல்ட்டுக்கு வந்து நியூமோகோக்கல் வேக்சின், ஃப்ளூ வேக்சின், அந்த மாதிரி. அப்புறம் அக்கி வேக்சின். அக்கி தான் இந்த ஷிங்கல்ஸ் அப்படின்றது வந்து அக்கி. நிறைய பேருக்கு அக்கி வந்து வலி வந்து ரொம்ப அது அக்கி இன்ஜெக்ஷன் இப்போ புதுசாக வந்திருக்கு, அது போட்டுக்கிறது நல்லது. சரிங்களா? இந்த நியூமோகோக்கல் வேக்சின் கண்டிப்பாக போடணும்.
அது ஒரு டோஸ் 50 வயசு 55 வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம சிங்கிள் டோஸ் போட்டால் போதும். அதுக்கு முன்னாடி இருந்தால் நம்ம இந்த மாதிரி 3 years ஒரு டோஸ் போட்டுக்கலாம். I would like to ask one question, madam. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து we are all working under a closed setup, closed environment. ஒரு 9 to 10 hours at a stretch we are working. So co-infection ரொம்ப rate of co-infection is very high. So would you recommend all our employees, staffs to get vaccinated? Even for example, even the outside corporate companies the work பண்ற staffs. 100%. ஏன்னா நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம வர ஃப்ளூ பேஷண்ட்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்க. ஒரு க்ளோஸ்ட் அட்மாஸ்ஃபியரில் இருக்காங்க, இப்போ ஐசியூக்குள்ளெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க மாஸ்கெல்லாம் போட்டுக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்குன்னு அந்த வியாதி வந்தால் அவங்களுக்கு அது வந்து லீவாக மாறுது, அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அதனால் எல்லாரும் அந்த வேக்சின் போட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது நல்லது. எஸ்பெஷலி ஐடி ஃபீல்டு வேர் தே ஆர் ஒர்க்கிங் அண்டர் ஹை க்ளோஸ்டு கண்டிஷன்ஸ் வித் ஹை ஏசி செட்டப் அண்ட் ஆல் தட். ஷூர், ஒரு ஆள் தும்மி இரும்பி அங்கே வந்தார்னா 10 பேத்துக்கு அது பிடிச்சிக்குது. இப்போ நம்ம அந்த வேக்சின் போட்டிருந்தோம்னா நம்ம சேஃபாக இருக்கலாம். எப்போவுமே மாஸ்கெல்லாம் போடுறது வந்து ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப கம்பர்சம். Especially our employees, the corporate setup where a lot of IT people work under the same place, it's a very good option. KGல வந்து KG ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஃப்ளூ வேக்சினேஷனுக்கு are we having a team or anything like that, madam? Okay, we have set up a KG vaccination center which functions in the emergency department of our hospital. Easy accessible. எமர்ஜென்சிக்கு வந்தாலே அந்த முன்னாடி ரூம்லேயே வேக்சினேஷன் சென்டர் இருக்குது. அதுக்குன்னு ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்கும், கவுன்சிலர்ஸ் இருக்கும், ஸ்டாஃப் நர்சஸ் இருக்கும், ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆல் தி வேக்சின்ஸ் ஆர் அவைலபிள் இன் அவர் ஃபார்மசி. We have the list of vaccines kept in the front so that you can have a look at all that. The vaccination is done, the card is given and the protocols are followed. KG Hospital, we also created one WhatsApp group to help you with any queries related to vaccines. So, or adverse effect, what are the complications of vaccine, எப்போ போடணும், all these details will be answered via WhatsApp also. So, any doubt இருந்தால் reach to us so that we can answer your queries. அதுக்கப்புறம் you can plan your vaccine. So, ஒரு travel முன்னாடி flu shot எடுக்கணும், அதெல்லாமே பண்ணிக்கலாம். So, because before travel, like at least 4 weeks முன்னாடி இந்த flu shot if you take and then you travel, your travel will be safe. அவ்வளோ செலவு பண்ணிவிட்டு you're going வெளிநாடு போயிட்டு அங்கே if you fall sick, அங்கே ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும் ஒன்றுமே தெரியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு பி சேஃப் தென் சாரி பிஃபோர் ட்ராவலிங். KG ஹாஸ்பிட்டலில் more than 10 different vaccines are available. ட்ராவல் முன்னாடி எந்த வேக்சின் எடுக்கணும், வாட் ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஹேவ் டு பி வேக்சினேட்டட், எல்லா ஃபீல்டில் என்னென்ன வேக்சின்ஸ் வேணும், எவ்ரி திங் இஸ் அவைலபிள். எந்த டவுட் இருந்தாலும் யூ கேன் ரீச் டு அஸ் இதர் த்ரூ ஃபோன் ஆர் த்ரூ வாட்ஸ்அப் மெசேஜஸ். இல்லாமல் இஃப் யூ கம் டுவர்ட்ஸ் KG ஆல்சோ வி ஹேவ் pamphlets which can guide you. So, we have an ID specialist also who can sit with you and discuss the complications of vaccine. There are physicians who are round the clock available who can help you. So, KG has also become a vaccine center. இந்த வேக்சின் போடுற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்சினை பற்றி இருக்கிற பின்விளைவுகள், இதோட இஃபெக்ட்ஸு, இதனால என்னென்ன நல்லது அப்படின்ற பேசுறதுக்குன்னே தனியாக கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் திஸ் கவுன்சிலிங் இஸ் ஃப்ரீ ஆல்சோ. இந்த வேக்சின் கவுன்சிலர்ஸ்கிட்ட நீங்கள் மீட் பண்ணி அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். they will give you lot of confidence and then you can take the vaccine. And we watch you for half an hour before we send you home after the vaccination. So don't be worried about any side effects. All that will be managed in case it happens. Thank you very much, madam. It will be a very informative session to especially for the common people. And I hope it will be useful for everyone. Yes, thank you so much. Thank you. 50 years of caring, 50 years of excellence. KG Hospital.